ஆன்மீக விளக்க உரைகளை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மெய்யறிவின் ஒளிச்சுடர்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் எமது சம்ஸ் ஒலி நாடாக்கள் வரிசையிலே 20வது ஒலிநாடா வெளியீடாக நாம் தருவது அல்லாவை காட்டும் கண்ணாடி. 1980 ஆண்டு காத்தான்குடி அகமட் பரீத் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் நாகையடி அவுலியா ஜியார முன்றலில் நடைபெற்ற மீலாத் விழா பெருமேடையில் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய ஆன்மீக பேருரை. மெய்ஞான வீடு நீ, வீட்டின் விளக்கு நீ, விரிகளிற் சுடரு நீயே. நாதனி நவநாத சித்தனி, முத்தனி நாதாந்த மூர்த்தி நீயே. நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹீதீனே. அல்ஹம்துலில்லாஹ் الذي تجلى لعباده العارفين بصفاته وأسمائه. والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் குறித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர், சன்மார்க்க போதகர், சத்திய திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும், மேனிலை கண்ட ஞானி, திரையன்பில் லயித்த பாணி, மஹபூபே சுப்ஹானி, மஅஷூகே ரஹ்மானி, கஞ்சீலே நூரானி, ஹைக்கலே சமதானி, மக்பூலே ஹர்தோ ஜஹானி, சையதுனா முஹைதீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியபின், எனது ஆசிரியரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான இவ்வகையின் தலைவர் அபூபக்கர் ஆசிரியர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இவ்விழாவிலே சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, ஞான வழி நடக்கின்ற இளைஞர்களே, நான் சாய்ந்த மருதியில் ஒரு கூட்டத்திலே நீண்ட நேரம் பேசிய காரணத்தினால் இங்கும் நீண்ட நேரம் பேச எனக்கு கிடைக்குமோ என்னவோ என்ற சந்தேகத்தோடுதான் உங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமைகளை, அவர்களுடைய அகமியங்களை எடுத்து கூறக்கூடிய மீலாத் விழா இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெற்று வருகின்றது. காத்தான்குடியிலும் என்றும் இல்லாதவாறு இளைஞர்கள் மிக ஆர்வத்தோடு துள்ளி எழுந்து இந்த வருடம் அதிகமான மீலாது விழாக்களை ஏற்பாடு செய்திருப்பதை நாம் காணுகிற பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் பக்தியும் பற்றும் கொண்டவர்களாக இளைஞர்களும் வயோதிபர்களும் இருக்கிறார்கள் என்பது இந்த விழாவின் மூலமாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக ஒளிப்புலம் வள்ளலாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நல்வழியிலே இட்டுச் செல்வதற்காக எண்ணற்ற இன்னல்களையும் எண்ணற்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள். இறுதியாக தாங்கள் என்ன இலட்சியத்தை இந்த நானிலத்தில் பரப்புவதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த இலட்சியத்திலே வெற்றி கொண்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அவர்கள் வெற்றி கொண்ட காரணத்தினாலேதான் நாங்களெல்லாம் இன்று முஸ்லிம்களாக, முவாஹிதீன்களாக, விசுவாசிகளாக, ஏகத்துவ கொள்கையுடையவர்களாக, தௌஹீது வழி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா யார் என்று எமக்கு காட்டி தந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய சிபாத்துகள் எல்லாம், அவருடைய அஸ்மாக்கள் எல்லாம் இப்படியானவைதான் என்று எங்களுக்கு விளங்கப்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் சொல்லி இருக்காவிட்டால், அவர்கள் விவரித்திருக்காவிட்டால், அல்லாஹ்வை பற்றி எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, படித்த மேதைகள் என்று இருக்கின்றவர்களுக்கும் தெரியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஒரு கண்ணாடியாக அமைந்தார்கள். அந்த கண்ணாடியிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வைத்தான் நாங்கள் அந்த கண்ணாடியிலே பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரளவில் தான் முஹம்மதே தவிர ஹகீகத்திலே அவர்கள் முஹம்மது அல்ல. இந்த உண்மையை தெரிந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவார், அவர்களை மேலானவராக கருதுவார்கள். இந்த உண்மைதான் ரசூலுல்லாஹுடைய மஹப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அத்திவாரமாக அமைகிறது. எந்த ஒரு மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு, அல்லாஹ் வேறு என்று கருதுகிறானோ, நம்புகிறானோ, அவன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் ஆதிம வேஷத்திலே இருந்தாலும் சரி, ஷேഖ് வேஷத்திலே இருந்தாலும் சரி, பட்டதாரி வேஷத்திலே இருந்தாலும் சரி, அவன் உண்மையிலேயே படுமுட்டாள் என்றே இஸ்லாம் சொல்லுகிறது. எவனொருவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காட்டக்கூடிய கண்ணாடி என்று நம்புகிறானோ, அவன் தான் உண்மையான விசுவாசியாக, உண்மையான தௌஹீதுடையவனாக, உண்மையான ஏகத்துவ கொள்கையுடையவனாக இருக்கிறான். அவன் தான் பகுத்தறிவுள்ளவனாகவும் இருக்கிறான். இந்த அடிப்படையிலே நீங்களும் நானும் சேர்ந்து அந்த அண்ணலை பற்றி சற்று நேரம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். உங்களுடைய சிந்தனைகளை மக்கமான அறிவே உறுத்தி மதீனாவிலே இன்றும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களே உத்தம நபி, அவர்களின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை சற்று நான் திருப்புகிறேன். நான் திருப்புகின்ற திசைக்கு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் திருப்பீர்களாக. அவ்வாறு திருப்பினால் நிச்சயமாக அண்ணல் என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை திட்டத்தை தெள்ளதிப்புகளாக, வெட்ட வெளிச்சமாக, குன்றின் மேல் தீபம் போல், உள்ளங்கை நெல்லிக்கை போல் நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். போதகர்கள், உலமாக்கள், அறிஞர்கள் மக்கள் மத்தியிலே உபதேசம் செய்வதில் குறையொன்றும் இல்லை, நிறைய செய்கின்றார்கள். மேடை பேச்சாளர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள், மின்பெரும் பேச்சாளர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள், வானொலியிலே முழக்குபவர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள். இவர்களெல்லாம் மேலெழுந்த வாரியாக பேச்சிலே ஓடிச் செல்பவர்களே அன்றி மக்களுடைய சிந்தனையை தொடக்கூடிய அளவுக்கு, மக்களுடைய கருத்துக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தினுடைய தத்துவத்தை சொல்கிறார்கள் இல்லை. அதனால் தான் மக்கள் எல்லாம் இன்றைய சூழ்நிலையிலே அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய ரசூலை பற்றியும் தெரியாதவர்களாக, அவர்களை பற்றி ஜாஹில்களாக, அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலமாக்கள், அறிஞர்கள், மேதைகள், பேச்சாளர்கள் உலகத்தின் பல கோணங்களிலும் எழுந்து இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான், இவர்தான் அண்ணலன்கிறான், இவன் தான் அல்லாஹ் என்று விளங்கப்படுத்துவார்களே. ஆனால் மக்கள் எல்லாம் இன்று பரிபூரண அறிவை பெற்றவர்களாக காணப்படுவார்கள். இந்த பிரச்சினை ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு சமுதாயத்திலே இருக்கின்ற அறிஞர்கள் செய்யக்கூடிய, அறிஞர்கள் விழக்கூடிய பிள்ளைகளன்றி வேறொன்றுமே கிடையாது. என்று அன்புள்ள சகோதரர்களே, இது பெருமானாருடைய விழா. பெருமானாரை பற்றி பேச வேண்டும். மார்க்கெட்டிலே ஒரு விழா நடந்தது. அந்த விழாவிலே
பெருமானாரை பற்றி பேசாமல் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேசினேனாம். பெருமானாருக்கு எடுக்கின்ற விழாவிலே பெருமானாரை பற்றி பேசுவதா பிரச்சனையை பற்றி பேசுவதா என்று உலமாக்களில் சிலர் கேட்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்லி வைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்த நேரத்தில் காய்ச்சலுக்குரிய மருந்துதான் கொடுக்க வேண்டும். வயிற்று வலி வந்த நேரத்திலே வயிற்று வலிக்குரிய மருந்துதான் கொடுக்க வேண்டும். காய்ச்சல்காரனுக்கு வயிற்று வலிக்குரிய மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, கொடுப்பதும் தவறு. வயிற்று வலி உடையவருக்கு வயிற்று வலிக்குரிய மருந்துதான் கொடுக்க வேண்டும். இன்று என்ன பிரச்சனை? கொள்கை பிரச்சனை, தௌஹீத் பிரச்சனை, ஏகத்துவ பிரச்சனை, ஈமானை பற்றிய பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் மக்களை பிடித்திருக்கின்ற ஒரு நோய். இந்த நோய்க்கு மக்களுக்கு என்ன இன்ஜெக்ஷன் தேவையோ, மக்களுக்கு என்ன மருந்து தேவையோ, மக்களுக்கு என்ன விதத்திலே அவர்களை திருப்ப வேண்டுமோ அதைத்தான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே உங்கள் மத்தியில் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்வதுடன் அண்ணனுக்கு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இணைத்து பேசினால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை நான் திருப்புகிறேன். என்னுடைய சிந்தனையும் அவர்களின் பக்கம் திருப்புகிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் இருக்கிறான் என்று நானும் நம்பி இருக்கிறேன், நீங்களும் நம்பி இருக்கிறீர்கள். அந்த அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்னால், இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்னால், உலகத்தில் உள்ள எந்த ஒரு வஸ்துவையும் படைப்பதற்கு முன்னால் அவன் மட்டும்தான் இருந்தான். இதை எல்லா அறிஞர்களும் மனப்பூர்வமாக ஏகோபித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் யாருமே கருத்து வேறுபாடு சொல்லவில்லை. மலையை படைக்க முன், மண்ணை படைக்க முன், விண்ணை படைக்க முன், விண்மீனை படைக்க முன், கதிரவனை படைக்க முன், கதிரவனில் உள்ள சுடரை படைக்க முன், மனிதர்களை படைக்க முன், மாடு மறைகளை படைக்க முன் அல்லாஹ் தஆலா தானே தனித்திருந்தான். வலா ஷைஅ மஅஹு. அந்த நேரத்தில் அவனுடன் இருந்ததா? இல்லை, அல்லாஹ் மட்டுமே இருந்தான். வேறு எந்த ஒரு படைப்புமே இருக்கவில்லை. அவன் மட்டும் தானே தனித்திருந்தான். எவ்வாறு இருந்தான் என்று யாராவது ஆராய முடியுமா? அந்த நிலையை பற்றி ஆராய முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபீ ஸாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்தியுங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி ஆராயுங்கள். ஆனால் அவனுடைய தாத்தை பற்றி நீங்கள் ஆராய வேண்டாம் என்று தடுத்தார்கள். தாத் என்றால் என்ன சகோதரர்களே? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் காத்தான்குடியிலே பேசுவதற்கும் வெளியூர்களிலே சென்று பேசுவதற்கும் இடையிலே என்னுடைய பேச்சிலே வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னவெனில், வெளியூர்களிலே மிக ஆழமாக நான் பேச மாட்டேன். காத்தான்குடியை பொறுத்தவரையிலே சற்று ஆழமாக பேசுவதற்கும் எனக்கு விருப்பம். காரணம் என்னவெனில், காத்தான்குடி மக்களை பொறுத்தவரையிலே ஞானத்துறையிலே, விஞ்ஞான கல்வியிலே ஓரளவு ஈடுபாடுடையவர்களேதான். வெளியூர் மக்கள் இந்த அளவு ஈடுபாடுடையவர்கள் அல்லர். எனவேதான் இங்கு சற்று நான் ஆழமாக சொல்லுகிறேன். தாத்தி என்றால் என்ன? அதனை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாத்தி என்றால், உதாரணமாக இந்த கொப்பி இருக்கிறதே, இந்த கொப்பியின் கொப்பிக்குத்தான் தாத்தி என்று சொல்வார்கள். இதோ நான் கையிலே வைத்திருக்கின்றேனே, ஆழம், நீளம், அகலம் ஆகிய மூன்றையும் உடைய இதற்குத்தான் தாத்து என்று சொல்வார்கள். எனக்கும் தாத்து இருக்கிறது, ஆழம், நீளம், அகலம் இருக்கிறது. இந்த கொப்பிக்கும் இருக்கிறது, இந்த ஒளிவாங்கிக்கும் இருக்கிறது, இந்த ரேடியோ கெசட்டுக்கும் இருக்கிறது. இந்த ரேடியோ கெசட்டு இதுதான் இதனுடையதான், இந்த ஒளிவாங்கிதான் அதனுடையதான், இந்த கொப்பிதான் அதனுடையதான்.
இதோ இருக்கின்ற சரீரம் தான் என்னுடையதான். இதேபோல் அல்லாஹ் என்ற பெயருக்குரியவன் இருக்கிறானே, கடவுள் என்று வர்ணிக்கப்படுகிறவன், அவனுக்கும் ஒரு தாத்து உண்டு. அதை நிச்சயமாக நம்ப வேண்டும். ஆனால் அவனுடைய தாத்துக்கும் மற்றவைகளுடைய தாத்துக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. அது எப்படி என்றால், அவனுடைய தாத்து நிறம், கட்டை, நெட்டை, வெள்ளை, கருப்பு இப்படியான கட்டுப்பாடுகளை விட்டும் தூய்மையானது. மற்றவைகளுக்கு இருக்கின்ற தாத்து எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் உரியது. உதாரணமாக, என்னுடைய தாத்து இருக்கிறதே, இதற்கும் தாத்தி என்று சொல்லப்படும். இறைவன் இருக்கிறானே, அவனுக்கும் ஒரு தாத்து உண்டு, அதற்கும் தாத்தி என்றுதான் சொல்லப்படும். அந்த தாத்துக்கும் என்னுடைய இந்த தாத்துக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. என்னுடைய இந்த தாத் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. என்னுடைய ஆழத்தை, என்னுடைய நீளத்தை, என்னுடைய அகலத்தை அளந்து விடலாம். என்னுடைய நிறையை நிறுத்தி கணித்து விடலாம். நான் வெள்ளையனா கருப்பனா என்று முடிவு செய்து விடலாம். இது என்னுடைய தாத்துக்குரிய தன்மைகள். இறைவனுடைய தாத்து என்றால் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. கடவுள் எங்களுடைய சிந்தனையை கடந்தவன், எங்களுடைய உள்ளத்தை கடந்தவன், எங்களுடைய கற்பனையை கடந்தவன், எங்களுடைய அறிவை கடந்தவன். அவனை அந்த நிலையில் யாரும் இப்படியானவன் என்று கட்டுப்படுத்திவிட முடியவே முடியாது. அவன் மட்டும்தான் தனித்திருந்தான். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி படைக்கப்பட்டு விட்டதா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியும் படைக்கப்படவில்லை, வேறு எந்த ஒரு பொருளும் படைக்கப்படவில்லை. ஆதம் நபியுடையதிலே என்ன, அவர்களும் படைக்கப்படவில்லை. எதுவுமே படைக்கப்படவில்லை. படைப்பு என்று எது இருந்தது? ஒன்றுமே இல்லை. படைத்தவன் என்ற அல்லாஹ் என்றவன் மட்டும் தான் இருந்தான். அவனுடன் எதுவுமே இருக்கவில்லை. இதை நீங்கள் சரியாக உறங்கிக் கொண்டவுடன் இப்பொழுது உங்களுடைய சிந்தனையை ஒரு பக்கம் திருப்பி பாருங்கள். அதாவது, எதையுமே படைக்காமல் இருந்த இறைவன் தான் தானே தனித்திருந்தானே, அப்படி இருந்த இறைவன் படைக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் எதை படைக்க விரும்பினான்? கடலை படைக்க விரும்பினானா? கரையை படைக்க விரும்பினானா? தரையை படைக்க விரும்பினானா? மனிதர்களை படைக்க விரும்பினானா? மலையை படைக்க விரும்பினானா? ஆதத்தை படைக்க விரும்பினானா? யாரை படைக்க விரும்பினான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை படைக்க விரும்பினான். எல்லா படைப்புகளிலும், எல்லா படைப்புகளும் அவன் படைத்த படைப்புகளே தான். ஆனால் இத்தனை படைப்புகளிலும் அவன் முதலாவதாக படைத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி, நூரே முஹம்மதி என்று சொல்வார்கள் அரபியிலே. அவ்வளவு மா ஹலகல்லாஹு நூர முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா முதலில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை படைத்தான். நபியுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ்வுடைய நூரில் நின்றும் படைக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் படைக்கப்பட்டவன். உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும், தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்பட உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது சிந்தனையை கொஞ்சம் விரித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா தான் தானே தனித்திருந்தவன் படைப்புகளை படைக்க விரும்பி எதை படைத்தான்? முஹம்மதுடைய ஒளியை படைத்தான். முஹம்மதுடைய ஒளியை படைத்தான் என்றால் அந்த ஒளியை
எதிலிருந்து படைத்தான்? அதுதான் கேள்வி. சிந்தனை பண்ணுங்கள். படித்தவர்கள் இருக்கிறீர்கள். இங்கே உலமாக்கள் இல்லாத போனாலும் வெளியில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தியுங்கள். தமிழ் படித்த நீங்களும் சிந்தியுங்கள். அல்லது படிப்பறிவில்லை என்றால் பொதுவான அறிவு உங்களிடத்தில் இருக்கிறது. அதை வைத்து சிந்தனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கும் தென்படவில்லை. ஆனால் மீண்டும் விவரம் தேவைப்பட்டால், மேலும் விளக்கம் தேவையானால் நாங்கள் அதற்காக எங்களுடைய நேரத்தை எல்லாம் அர்ப்பணித்து தயாராக இருக்கிறோம் விளக்கம் சொல்வதற்கு. எங்களிடத்திலே வந்து கேட்டு எது உண்மையோ அதை தெரிந்து பின்பற்றிக் கொள்ளுங்கள். அந்த உண்மையின் வழி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா முஹம்மதுடைய ஒளியை படைத்தான். இது உண்மை. அந்த முஹம்மதுடைய ஒளியை எதில் இருந்து படைத்தான் என்பதுதான் கேள்வி. ஆராய்ந்து பாருங்கள். முஹம்மதுடைய ஒளியை தன்னுடைய ஒளியில் நின்றும் படைத்தானா அல்லது வேறொன்றில் நின்றும் படைத்தானா? வேறொன்றில் நின்றும் படைத்தான் என்று சொன்னால் சரியா பிழையா? அது பிழை. காரணம், அல்லாஹ் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்கிறான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது வேறொன்றில் நின்றும் படைத்தான் என்று சொல்ல முடியுமா? முடியாது. உலமாக்கள் தான் சொல்வார்களா அல்லது உங்களால் தான் சொல்ல முடியுமா? வேறொன்றில் நின்றும் படைத்திருக்க முடியாது. காரணம் என்ன? வேறொன்றொன்று இல்லாமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து படைப்பது எப்படி? படைக்க முடியுமா? அவன் மட்டும்தான் இருக்கிறானாம், வேறு எதுவுமே கிடையாதாம், எந்த ஒளியுமே இல்லையாம், அவன் மட்டும்தான் இருக்கின்றானாம். அப்படி இருக்கின்ற இறைவன், இருந்த இறைவன் முஹம்மதுடைய ஒளியை படைப்பதற்கு எதிலிருந்து படைத்தான்? இன்னொன்றில் இருந்து படைத்தான் என்று சொல்ல முடியவே முடியாது. இன்னொன்று இல்லாமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து படைக்க முடியுமா? அதுவே இல்லையே. இல்லாததிலிருந்து ஒன்று உண்டாக முடியாது. பொதுவான தத்துவம், விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம், மெய்ஞானமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் என்ன தெரியுமா? ஒன்று உண்டாகுவதாயிருந்தால் இன்னொன்றில் இருந்துதான் உண்டாக வேண்டுமே தவிர இல்லாமையில் இருந்து ஒன்று உண்டாக முடியாது. அதை இன்னும் சற்று விளக்கமாக சொல்வதாயிருந்தால் அரபியிலே சொல்வார்கள் இரண்டு சொல், உஜூது என்றும் அதம் என்றும் சொல்வார்கள். உஜூது என்றால் உள்ளது, இருக்கின்றது. அதம் என்றால் இல்லாமை, இல்லாதது என்பது பொருள். ஒரு பொருள் தோன்றுவதாயிருந்தால் இல்லாமையில் இருந்து தோன்றுமா? உஜூது என்று சொல்லக்கூடிய இருக்கிறதில் இருந்து தோன்றுமா? இருக்கின்ற ஒன்றில் இருந்துதான் ஒன்று தோன்ற முடியுமே தவிர இல்லாத ஒன்றிலிருந்து தோன்ற முடியாது. ஏன் முடியாது? இருக்கலாம். அதுவே இல்லாமல் இருக்கும் பொழுதோ அதிலிருந்து என்ன நாம் தோன்ற முடியுமா? அதுவே இல்லை. அப்படி ஒரு பொருளே இல்லை. இல்லாத ஒன்றிலிருந்து தோன்றுவது எங்கனம் முடியவே முடியாது. பகுத்தறிவு ஏற்றுக் கொள்ளாது. எந்த கிதாபிலும் அப்படி எழுதப்பட்டதாகவும் இல்லை. உண்மைக்கு மாறு தத்துவம் உள்ளதாகிவிடும். எனவே ஒன்று உண்டாகுது என்றிருந்தால் இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் உண்டாக வேண்டும். ஒன்றிலிருந்து உண்டாகாமல் தானே உண்டான ஒன்று இருக்கிறது. அது எது என்றால் அதுதான் இறைவன். அவன் இன்னொன்றிலிருந்து உண்டானவன் அல்ல, இன்னொரு வஜூதிலிருந்து உண்டானவன் அல்ல, இன்னொரு பொருளிலிருந்து உண்டானவன் அல்ல. அவன் தனக்கு தானே உண்டானவனே அன்றி இன்னொன்றிலிருந்து உண்டானவன் அல்ல. அதே போல்
இன்னொன்று இருக்கிறது என்று நாம் வைத்துக் கொண்டால், இன்னொன்றிலிருந்து உண்டாகாத தனக்குத்தானே உண்டான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் சொன்னவன் காவிராகி விடுகிறான். அவ்வாறு நினைத்தானே ஆனால் நினைத்தவன் காவிராகி விடுகிறான். ஏன் காவிராகிறான் தெரியுமா? ஒன்றில் இருந்து உண்டாகாமல் தனக்குத்தானே உண்டானது இறைவன் மட்டும்தான். அவனை போல இன்னும் ஏதாவது ஒரு பொருள் தனக்குத்தானே உண்டானது இருக்கிறது என்று நம்பினால் இறைவனுக்கும் அந்த தன்மை உண்டு, இன்னொன்றுக்கும் அந்த தன்மை உண்டு என்று இறைவனுக்கு இருக்கின்ற ஒரு தன்மையை இன்னும் ஒன்றுக்கு இருக்கிறது என்று நம்பி விடுகிறான். அவன் காவிராகி விடுகிறான். ஆகவே நீங்கள் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்று உண்டால், ஒன்று தோன்றுவதாயிருந்தால், ஒன்று வருவதாயிருந்தால் இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் வரலாமே தவிர இல்லாமல் இருந்து ஒன்று வர முடியாது. இப்பொழுது சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிவோ, ரசூலுல்லாஹ்வுடைய பிரகாசம், ரசூலுல்லாஹ்வுடைய நூர் இதிலிருந்து படைக்கப்படுகிறது. இல்லாமையிலிருந்து படைக்கப்படுகிறதா, இல்லாமையிலிருந்து தோன்றியதா, அல்லது இருக்கிறதிலிருந்து வந்ததா? இருக்கிறதிலிருந்துதான் வந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் இருந்தது எது? அல்லாஹ்வை தவிர ஒன்றும் இருக்கவில்லை. அப்படியானால் முஹம்மதுடைய ஒளி, முஹம்மதுடைய பிரகாசம், முஹம்மதுடைய நூர் ஏற்கனவே இருந்தது. அல்லாஹ் அதில் இருந்துதான் இதிலே தோன்றி இருக்க வேண்டும், தோன்றி இருக்க முடியும், தோன்றவும் வேண்டும். அதுதான் நியாயம். அப்படி தோன்றாமல் முஹம்மதுடைய ஒளி அல்லாஹ் ஒரு பக்கம் இருக்க முஹம்மதுடைய ஒளி உண்டாக வேண்டும் என்று அவன் நினைத்தான். இங்கே முஹம்மதுடைய ஒளி ஒன்று இப்படி நின்றது என்று வைத்துக் கொண்டால், அப்படி கருத்து கொண்டால், இந்த முஹம்மதுடைய ஒளி எதிலிருந்து தோன்றியது? இல்லாததிலிருந்து தோன்றியதா? சொல்ல முடியாதபடி இருக்கிறதிலிருந்துதான் தோன்ற முடியும். அப்பொழுது இருந்தது என்ன? அல்லாஹ்வுடைய ஸாத், அல்லாஹ்வுடைய நூர், அல்லாஹ்வுடைய பிரகாசம், அல்லாஹ்வுடைய வஜூத், அது மட்டும் தான் இருந்தது. முஹம்மதுடைய ஒளி வந்தது என்றால் அந்த வஜூதில் நின்றும் தான் வந்ததே தவிர வேறொன்றிலிருந்து வரவில்லை. அல்லாஹ்வுடைய வஜூதில் நின்றும் அவருடைய ஒளியில் நின்றும் தான் முஹம்மதுடைய ஒளி வந்தது என்றால் முஹம்மதுடைய ஒளி வேறு, அல்லாஹ்வுடைய ஒளி வேறா? இல்லையே. சிலர் நினைக்கலாம் இப்படியும். எப்படி? ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னொருவர் இன்னொரு விளக்கை தூக்கிக் கொண்டு வருகிறார், அது எரியவில்லை. இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கிலே எரியாத விளக்கை அதனுடைய திரியை கொடுக்கின்றார் அந்த நெருப்பிலே. உடனே இந்த திரியிலும் நெருப்பு பிடிக்கிறது, மறுபக்கம் வைக்கிறார், அந்த விளக்கும் எரிகிறது. இதேபோல் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த விளக்கை போன்றுதான் அல்லாஹ் தஆலா பிரகாசமாக இருந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒளி இன்னும் ஒரு விளக்கை போன்றது. அதை அல்லாஹ் என்ற விளக்கிலே கொண்டு போய் வைத்த காரணத்தினால், பொருத்திய காரணத்தினால் அதில் இருந்த ஒளி இதற்கும் பரவி ஒரு விளக்கு தனியாக இங்கு இருப்பது போல் முஹம்மதுடைய ஒளியும் தனியாக இருந்து இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாமா? அப்படியும் சிலர் நினைக்கிறார்கள். இதுவும் தவறானது. ஏனெனில் ஒரு விளக்கில் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளக்கில் இன்னும் ஒரு விளக்கை கொடுத்து அதிலும் நெருப்பை எடுப்பதா இருந்தால் இன்னும் ஒரு விளக்கு வேண்டுமல்லவா? அங்கே இருந்தது எத்தனை விளக்குத்தான்? ஒரே ஒரு விளக்குத்தான் இருந்தது.
என்ற விளக்கு மட்டும்தான் அங்கே இருந்தது. இன்னொரு விளக்கை தூக்கி கொண்டு போய் அந்த விளக்கிலே ஜெயின் பண்ணி அதனுடைய ஒளியில் இதிலே எடுப்பதற்கு இன்னொரு விளக்கு இருந்ததா? இன்னொரு படைப்பு அங்கே இருந்ததா? இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிதான் தோன்றுகிறது. எங்கிருந்து தோன்றுகிறது? அந்த விளக்கில் இருந்துதான் தோன்றுகிறது. அந்த வாத்தில் இருந்துதான் தோன்றுகிறது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் இன்னும் திருப்பி பாருங்கள். அல்லாஹ் என்ற ஒளியில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி தோன்றியது என்றால் அல்லாஹ்வுடைய ஒளியில் ஒரு பகுதி துண்டாகி முஹம்மதுடைய ஒளியாக வந்ததா? அப்படியும் சிலர் நினைப்பதுண்டு. அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி படைக்கப்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் ஒரு துண்டு மரத்திலே பட்டை கலர்வது போல் அல்லது ஒரு மரத்தில் இருந்து ஒரு பகுதியில் உடைந்து விழுவது போல் அல்லாஹ் என்ற பிரகாசத்தில் இருந்து முஹம்மது என்ற பிரகாசம் ஒரு துண்டு தனியாக வந்தது என்று கருத்து வைத்தால் அங்கே குறைவு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒளியில் குறைவு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒளியில் குறைவு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒளியில் குறையுமா? குறையாது. அல்லது அது இருந்ததை விட கூடுமா? கூடாது. அல்லாஹ்வுடைய ஒளியை பல பங்குகளாக பங்கு வைக்க முடியுமா? அதுவும் முடியாது. அல்லாஹ்வுடைய ஒளியை வெட்டி வெட்டி பல துண்டுகளாக்க முடியுமா? அதுவும் முடியாது. காரணம், பங்கு போடக்கூடியவன், துண்டாக்கப்படக்கூடியவன், பங்காக்கப்படக்கூடியவன், பிரிக்கக்கூடிய ஒருவன், குறை ஏற்படக்கூடிய ஒருவன் இறைவனாக இருக்க முடியாது. அது பொது விதி. இறைவன் என்பவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அவனில் குறை எதுவும் ஏற்படக்கூடாது. அவனில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படக்கூடாது. எது எது எப்படி வெளியானாலும் எதை எதை அவன் படைத்தாலும் அவன் இருந்தவாறே இருக்க வேண்டும். இப்படி வைத்து பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி எந்த ஒளியில் இருந்து வந்தது? அல்லாஹ்வுடைய ஒளியில் இருந்து வந்தது. அல்லாஹ்வுடைய ஒளிதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கு கரு. அல்லாஹ்வுடைய ஒளிதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கு மூல கர்த்தா. அதிலிருந்துதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி வருகிறது. அப்படியானால் இப்பொழுது சற்று சிந்தனை பண்ணி பாருங்கள் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய ஒளி ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கு மூலமானதா அல்லது அல்லாஹ்வுடைய ஒளிதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒன்றுக்கு ஒரு பொருளுக்கு எந்த பொருள் கருவாக இருக்கின்றதோ அந்த கரு அந்த பொருளில் இருக்கவே வேண்டும். இது பொருள். எந்த பொருளுக்கு எந்த பொருள் மூலமாக இருக்கிறதோ மூலமாக இருக்கின்ற பொருள் அதிலிருந்து வந்த பொருளில் இருக்கவே வேண்டும். சால்வைக்கு மூலப்பொருள் எது? பஞ்சு. பஞ்சு இதற்கு மூலப்பொருள் என்றால் பஞ்சிலிருந்து தோன்றிய இந்த சால்வையில் மூலப்பொருளான பஞ்சு இருக்குமா இருக்காதா? நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். நான் சொல்வது சரியா பிழையா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்காவிட்டாலும் ஆனிமிஷாக்கள் நினைக்கலாம், இது இவருடைய கற்பனை, இது இவருடைய ஆராய்ச்சி என்று நினைக்கலாம். இல்லை, என்னுடைய கற்பனையை சொல்லவில்லை, நான் ஆராய்ந்து அறிந்ததை சொல்லவில்லை. இதோ இங்கே கிதாப் ஒன்று வைத்திருக்கிறேன். இந்த கிதாப் எப்படியான கிதாப் என்றால் ஆதிமுசாக்கள் யார்? உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய எனக்கும் என்னுடைய கருத்தை சரிகண்ட 10,000 மக்களுக்கும் காவிர்கள் முர்த்தத்துகள் என்று பத்துவா கொடுப்பதற்கு உலகத்திலே கிடந்த கிதாபுகளை எல்லாம் புரட்டி தெரிவு செய்து எடுத்தார்கள். ஒரு கிதாப், அவருடைய பெயர் அத்தொகுபத்துல் முர்சலா. இதோ இருக்கிறது.
இனி என்னிடத்திலே 2 கிதாபுகள் இருக்கின்றன. ஒன்று தவறினாலும் ஒன்று தேவை என்பதற்காக எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த தௌபத்துல் முர்சலா என்ற கிதாபு ஆலிம் ஷாக்கர் பத்வாவுக்கு எடுத்த கிதாபு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிதாபு பிழை என்று அவர்கள் சொல்ல முடியாது. காரணம், தீர்ப்புக்கு எடுக்கின்ற நூல் தெளிவான நூல், தீர்ப்பு செய்வதற்கு எடுக்கின்ற சட்ட நூல் மிகவும் பலம் வாய்ந்த நூல். அப்படியான ஒரு நூல் தான் உண்மையில் இது. அதைத்தான் அவர்களும் எடுத்திருக்கிறார்கள். இந்த நூலிலேதான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேனே இந்த விளக்கம் இருக்கிறது. பொய்யா? அவர்கள் சொல்வார்கள், அரபியிலே இருக்கிற சார்ந்தால் வாசிச்சு விடுறான், இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சு அரபு தெரியாது, அதனால பொய்ய வாசிச்சுட்டு அதற்கு வேறொரு பொருள் விளக்கம் சொல்கிறான் என்று சொல்லலாம். உண்மையை தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா? ஒரு ஆலிம் ஷாவை கொண்டு வாருங்கள், நான் பேச மாட்டேன். இந்த கிதாபை கையிலே கொடுப்போம். காத்தாங்குடியிலே வாழுகின்ற 30,000 மக்களும் ஒரு 3 நாளைக்கு இரவையிலே 3 மணித்தியாலும் லீவு எடுப்போம். பகிரங்க வேலை என்று அமைப்போம். அந்த வேளையிலே நானும் வந்து அமர்ந்திருக்கிறேன். இந்த உலமாக்களிலே, இந்த ஆலிம்சாக்களிலே எவரவருக்கு வர தைரியம் இருக்கின்றதோ அவரவரெல்லாம் வரலாம். அல்லது மதரசத்தில் பலாவிலே இருக்கின்ற அப்துல்லா அதிபர் விரும்பினாலும் அவரும் வரலாம். அல்லது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா தலைவர் மௌலவி அப்துல் சமத் பகி அவர் விரும்பினாலும் வரலாம். அல்லது ஜம்இய்யத்துல் உலமா செக்ரட்டரி எம்ஜேஎம் ரியால் விரும்பினாலும் வரலாம். நான் ஒன்றும் பேச மாட்டேன். பொதுமக்களாகிய நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். உலமாக்களே, ஆலிம்சாக்களே, நீங்கள் மௌலவிக்கும் அவர் கூறிய கருத்தை செய்கின்றவர்களுக்கும் பத்வா வழங்கி இருக்கிறீர்கள் காவிர்கள் என்று. அதற்கு ஆதாரமாக இப்படி ஒரு கிதாபை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய கையிலே கிதாபை ஒப்படைப்பேன், நீங்கள் எடுத்து செல்லுங்கள். நானும் அந்த வேளையிலே இருப்பேன். இந்த கிதாபின் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் 3 நாள் போதும். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஆலிம் ஷாக்களில் விரும்பிய ஒரு ஆலிமோ விரும்பிய ஒரு முக்தி பகிரங்க வேளையிலே இதன் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவரே வடித்து அவரே அதற்கு உங்கள் மத்தியிலே விளக்கம் சொல்லட்டும். நான் சொல்லக்கூடிய விளக்கம் ஒன்றி வரவும் இது இல்லாதிருந்தால் பகிரங்க வேளையிலே உங்கள் மத்தியிலே இது காலவரை நான் பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் நான் வாபஸ் வாங்குவேன் என்று உறுதிமொழியாக உங்கள் மத்தியிலே சொல்லுகின்றேன். அல்லது அந்த ஆலிம் ஷாக்களில் யாராவது இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லையானால் நிச்சயமாக நீங்கள் நம்புங்கள், ஆலிம் ஷாக்கள் உங்களை பேர் காட்டுகிறார்கள் என்று நம்புங்கள். இன்று மெத்தப்பள்ளி வாயிலே ஆதங்கத்தை மௌலவி என்பவர் பேசியிருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அவன் கண்டிருந்த மாதிரி எல்லாம் பேசித்தான், ஒரு விதமான ஆதாரமும் கிடையாது, பொதுமக்களை ஏமாற்றுகிறான் என்று பேசியிருக்கிறார். அவரும் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பார். நான் அவரிடத்திலே கேட்கிறேன், உங்களுக்கு இந்த மேடையிலே வந்து இந்த கிதாபுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இப்பொழுது சந்தர்ப்பம் இல்லை என்றால் இதற்கு பின்னால் காத்தாங்குடியிலே வாழக்கூடிய 30,000 மக்களுடைய ஆலோசனைப்படியும் பகிரங்க வேலை ஒன்றிலே இந்த கிதாபை மொழிபெயர்த்து பேச முடியுமா? அந்த ஆதரவை மொழியிடத்திலே நான் கேட்கிறேன். இது தவறில் தகவல்களே, எங்களுடைய ரத்தம் கொதிக்க வேண்டும். தவறீதை இந்து ஞானம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் இந்த ஆலிம்சாக்கள் இவர்களைப் போல வழிகட்ட மடையர்கள் யார் இருக்கிறார் என்று நான் கேட்கிறேன். அந்த மடையர்களில் ஒருவர் வந்தால் நான் இதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நிரூபித்து காட்டட்டும். இது பேர் காட்டக்கூடிய வேலையா? பைத்தியமா விளையாடுகிறார்கள். இது தவறு அல்லவா? குர்ஆன் அல்லவா? ஹதீஸ் அல்லவா? பெருமானாருடைய போதனை அல்லவா?
அவுலியாக்களுடைய தத்துவம் அல்லவா? இதோடு எதிர்க்கிறீர்களே, நீங்கள் என்ன மனிதர்கள், என்ன முட்டாள்கள் என்று உங்களை கேட்கின்றேன். உலமாக்களே, ஆலிம்சாக்களே, ஏன் இப்படி பித்தலாட்டம் பண்ணுகிறீர்கள்? மார்க்கத்தோடு விளையாடுவதற்கு மார்க்கத்தை உங்களுடைய கால் பந்து என்று நினைக்கின்றீர்களா? கால்பந்து என்ற மார்க்கத்தை நினைக்காதீர்கள். மார்க்கத்தை மன்னனுடைய தலையிலே இருக்கின்ற கிரீடமாக நினைக்க வேண்டும். எங்களுடைய தலையிலே இருக்கின்ற கிரீடமாகத்தான் மார்க்கத்தை நினைக்க வேண்டுமே தவிர கால்பந்தாக மார்க்கத்தை நினைத்து இங்கொருவர் அடிக்க அங்கொருவர் அடிக்க இப்படி விளையாட்டு வைக்க கூடாது. மார்க்கத்திலே நான் மார்க்கத்தை பேசுகிறேன். எத்தனை இடங்களிலே பகிரங்கமாகத்தானே பேசுகிறேன். போய் பேசுவதென்றால் இப்படி பகிரங்கமாக பேச முடியுமா? பகிரங்கமாக அழைக்க முடியுமா? உலமாக்கள் இங்கே வரவில்லை, ஆனால் அவர்கள் மேடை ஒன்றை போடட்டும். அந்த மேடையிலே இதே கிதாபை எடுத்து மக்களுக்கு விளங்கப்படுத்தட்டும். செய்வார்களா? எந்த சகோதரர்கள் எப்படி செய்வது? கிதாபிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்க எப்படி செய்வது? நான் விளக்கத்தை சொல்கிறேன், இடையிலேயே சொல்லிக் கொண்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி அல்லாஹ்வுடைய ஒளியில் மீண்டும் வந்தது. அல்லாஹ்வுடைய ஒளி வேறு, முஹம்மதுடைய ஒளி வேறா? இல்லை, அல்லாஹ்வுடைய ஒளியேதான் முஹம்மதுடைய ஒளி. இதுதான் தௌஹீத், இதுதான் ரசூலுல்லாஹ் போதித்தது. ரசூலுல்லாஹ் சொன்னது இதுதான். நான் அல்லாஹ்வுடைய ஒளி, அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ்வுடைய ஒளி, உலகத்தில் உள்ளவை அனைத்தும் என்னுடைய ஒளியில் மீண்டும் படைக்கப்பட்டவை. நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் மீண்டும் சொன்னவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் அல்லவா? நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் மீண்டும் உள்ளவன் என்றால் அல்லாஹ்வுடைய ஒளியில் மீண்டும் ஒரு துண்டா? இல்லை, துண்டும் இல்லை, பண்டும் பண்டும் இல்லை. நான் அல்லாஹ்வுடைய ஒளியினாலானவன். அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே வந்திருக்கிறான், சந்தேகமே இல்லை. அதுதான் எங்களுடைய ஈமான், நாயகத்துடைய ஈமான், சஹாபாக்களுடைய ஈமான், தாமியங்கள், தபஅ தாபியங்கள், குத்துபு நாயகம் மொஹிதீனுடைய ஈமான், அபுல் ஹசன் அலி ஷாதிலியுடைய ஈமான், சையத் அப்துல் கபீர் திஃபாயியுடைய ஈமான். இதுதான் ஈமான். அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே வந்தான். அல்லாஹ்தான் முஹம்மதுடைய சூரத்திலே வழியானான். அல்லாஹ்தான் முஹம்மதுடைய ஒளியாக வந்தான். இதிலே சந்தேகமே கிடையாது. சொன்னார்களாம், அவன் பேசுகிற பேச்சுக்கு ஆதாரம் காட்டுகிறானா இல்லையே என்று சொன்னார்களாம். மார்க்க பேச்சிலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கு நான் ஆதாரம் சொல்லி இருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டி இருக்கிறது. எனக்கு மீட்டிங்கள், விழாக்களிலே சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக மேலும் அது சம்பந்தமான ஆதாரங்களை நான் சொல்வேன். இறைவனுக்கு உருவம் இல்லை என்றல்லவா கூறினார்கள். இப்பொழுது பேச்சு அடங்கிவிட்டது. அந்த பேச்சே அடங்கிவிட்டது, அமர்ந்துவிட்டது. காரணம், இதற்கு காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனிலே, ஹதீஸிலே, கிதாபுகளில் எல்லாம் இப்படி விஷயங்கள் இருக்கின்றன என்ற செய்தி அந்த ஆலிம்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் நினைத்தார்கள், இவன் மேல்படியான் ஏதோ ஒரு தமிழ் புத்தகத்தை பார்த்துட்டான், அந்த தமிழ் புத்தகத்தில் உள்ள ஒரு செய்தியைத்தான் பெரிசா தூக்கி இவர் சொல்றாரு, சொன்னாரு மார்க்கெட் நினைத்தீங்களே என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். தமிழ் புத்தகத்திலே இருக்கின்ற செய்தியை சொல்வதற்கு நான் என்ன ஜாகிலா மடையனா? 7-8 வருஷம் காலிக்கோட்டை பாகத்தில் இப்ராஹிமியாவிலே படித்து, அதுவும் போதாது என்று இந்தியாவுக்கு போய் படித்து, அதுவும் போதாது என்று மதீனாவுக்கு போய் படித்து, அதுவும் போதாது என்று இதுவரையும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். தமிழ் புத்தகத்தில் உள்ள செய்தியை சொல்லுவனா அல்லது சொல்லி தவறென்று நான் அறிந்தால் தொடர்ந்தும் இதை கேட்டுக்கொண்டிருப்பேனா? ஒரு பக்கம் ஒதுங்கியிருப்பேன், இந்தியாவுக்கு ஓடியிருப்பேன். பெரும் கரைச்சல் வந்துடும் போல இருக்கு, தப்ப சொல்லிட்டோம், நாம் ஆழ்மாறுவோம் என்று ஏதோ ஒரு ஜியாரத்தில் வகிக்கிறவன போல பேசாம இருந்துருவன். உண்மையை சொல்லி இருக்கிறேன், தௌஹீதை சொல்லி இருக்கிறேன், அசைய மாட்டேன். அசைய மாட்டேன் என்ற நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை அல்ல. அல்லாஹ் தான் என்னை அசையாமல் வைத்துக் கொண்டிருக்கிறான்.
நிச்சயமாக கடைசி வரையும் அசையாமல் வைத்துக் கொண்டிருப்பான் இந்த ஆலிம்ஷாக்கள். என்றாவது ஒரு நாள் இந்த பத்துவாவை வாபஸ் பெற்று எங்களையும் என்னுடைய கருத்தை சொல்கின்ற உங்களையும் உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான விசுவாசிகள் என்று சொல்லத்தான் போகிறார்கள். முதலாம் குறிச்சி, இரண்டாம் குறிச்சி மெத்தைப்பள்ளி வாயிலே இந்த பிரச்சனை ஆரம்பமான பொழுதும் ஆதல்லப மௌலவி, இன்றைக்கு பேசின மௌலவிதான், அந்த ஆசாபிதான் எழும்பி இருக்கிறார். எழும்பி சொல்லி இருக்கிறார், மக்களே ஒரு இமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நடுங்கி போய் சொல்லி இருக்கிறார். நடந்து வந்தான மனுஷன். காரணம், அல்லாவுக்கு உருவம் இருக்கின்றால், அல்லாஹ் முகமதுடைய உருவத்தில் வந்து என்றால், திராக்குள்ள கை வச்சுட்டு அல்லாஹ் எடுத்தா என்ன கதைதான் இது? யாரும் நடுங்குவார்களாம். இதை இருக்கின்ற என்னுடைய மௌலிமார்கள் இங்கே அவர்களும் நடுங்கினார்களாம். நானும் இந்த செய்தியை பார்த்த உடனே நடுங்கினால்தான். என்னடா இப்படி? ஒருவர்கிட்ட போய் கேட்டது, யார் தெரியுமா? பத்வா கொடுத்தாரே பெரியவர் அப்துல் சமத் ஆலிம் சாஹிப், பானந்துறையில அவரிடத்துல நான் ஓடி இருக்கிறேன். என்னுடைய உஸ்தாத் அவர், எனக்கு பத்வா தந்தவர் என்னுடைய ஆசிரியர். அவரிடத்திலே கேட்டேன், இன்சான் காமில் என்ற கிதாபில, இந்த இவர பத்வாவுக்கு எடுத்த கிதாபிலேயாவது இடையிடையேதான் சமாச்சாரத்தை சொல்லிட்டு போறார். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. இன்சான் காமில் என்று அப்துல் கரீமில் ஜீலி எழுதிய கிதாப் ஒன்று இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது. அந்த கிதாபில உருவம் உள்ளவன் என்று ஒரு பாடம் போன்றிருக்கு. அடுத்த பக்கத்தில் ஒரு பாடம் போன்றிருக்கு, உருவம் இல்லாதவன். ரெண்டு பாடமும் போட்டு ரெண்டு தலையங்கத்திலையும் எழுதி கொண்டு போகிறான். அப்துல் கரீமில் ஜீலி ஒத்துப்பவங்க. அப்பொழுது இந்த விஷயங்களை நான் பார்த்த பொழுது எனக்கு அதிசயம். அந்த அப்துல் சமத் ஆதரத்திடத்தில் போனேன். ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டம் எனக்கு தெரியாது, விளக்கமில்லை. போய் கேட்டேன், இது என்ன ஆதரத்? அந்த பார்த்துட்டு சொன்ன வார்த்தை, இப்பொழுதும் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார், அல்லாஹ் தஆலா கேட்டுக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவர் சொன்னார், தம்பி கஞ்சாவை குடிச்சு போட்டு மஸ்து எழுதியிருக்காங்க. எனக்கும் யோசனை வந்துச்சு, ஓடலாம் கஞ்சா குடிச்சு போட்டு எழுதிட்டாரோ அப்படின்னு யோசனை தான். பிறகு நான் யோசிச்சேன், உண்மையிலேயே கஞ்சாவை குடிச்சு போட்டு மத்தில எழுதியிருந்தா வசனங்கள் எல்லாம் சரியா வந்திருக்க, இலக்கண இலக்கிய படிக்கிற வசனம் வந்திருக்கு. கஞ்சா குடிச்சவன் தப்பு போயில வைப்பான். சரியான வசனம், இலக்கண இலக்கியத்துக்கு எந்தவித மாறு இல்லாமல், பிழை இல்லாமல் வசனம் இருக்க அவன் மத்திலே எழுதினான் என்று எப்படி சொல்ல முடியும்? சரி, அவருடைய அறிவு அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டு காலமாகிவிட்டார்கள், ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்னுடைய தகப்பனார் அவர்கள். அவர்களிடத்திலே வந்து கேட்டேன், இது என்ன? அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீ பார்த்து உனக்கு விளங்காது, ஓதி முடித்ததற்கு பின்னால் பார், என்னுடைய கிதாபுகள் எல்லாம் உனக்காகத்தான் நான் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் என்றார்கள். என்னுடைய தகப்பனார் வைத்து காலையும் மாலையும் முத்தாலா என்று சொல்லக்கூடிய தொடர் ஒன்று காலமாகிவிட்டார்கள், ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்னுடைய தகப்பனார் அவர்கள். அவர்களிடத்திலே வந்து கேட்டேன், இது என்ன? அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீ பார்த்து உனக்கு விளங்காது, ஓதி முடித்ததற்கு பின்னால் பார், என்னுடைய கிதாபுகள் எல்லாம் உனக்காகத்தான் நான் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் என்றார்கள். என்னுடைய தகப்பனார் வைத்து காலையும் மாலையும் முத்தாலா என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து பார்த்து வந்த கிதாபுகளில் ஒன்றுதான் இன்சான் காலில் இறைவனுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை என்று விளக்கமாக சொல்லப்படக்கூடிய கிதாப் இப்பவும் என்னிடத்தில் இருக்கிறது. நிலைமை வந்தால் இந்த தூமத்துல் முர்சலாவை மட்டும் கொடுக்க மாட்டேன் இந்த ஆலிம் ஷாக்கள் இடத்திலே, அந்த கிதாபையும் கொடுப்பேன், அதிலே வாசித்து பொருள் சொல்லுங்கள் என்று நான் சொல்வேன். இவர்கள் அந்த நேரத்திலே நினைத்துக் கொண்டார்கள், தமிழ் புஸ்தகம் ஆதல்ல மௌலவி ஜும்மாவில் வழங்கி மக்களே உங்களுடைய ஈமான பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நிலைமை மோசமாகிவிட்டது. குர்ஆன ஷிர்கான பயான்கள் விளக்கங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே பரவலாக்கப்பட்டு வருகிறது. இதோ இருக்கின்ற மௌலா இஸ்லாம் எழுதிய இந்த தமிழ் புத்தகத்திலே இருக்கின்ற செய்தியைத்தான் இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி என்பவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு
கிதாபம் மிம்பர் படியில வச்சு போட்டு பேசினார். அவர் பேசுற நேரம் பக்கத்தில் இருந்து ஒரு மனுஷன் அது என்ன புத்தகம் என்று மாற்று போண்டா வேறு என்று அந்த புத்தகத்தை பார்க்க எடுத்தாரு. அதை இந்த கண்டுக்கிட்டான். உடனே வரைச்சி ஷர்ட்டுக்குள்ள பெஞ்சனுக்குள்ள பூத்தி கொண்டான். இது காத்தாங்குடி மெத்தப்பள்ளி வாயில சும்மாவுக்கு பிறகு நடந்த செய்தி. அவர்களுடைய எண்ணம் அந்த மௌலா இஸ்லாம் எழுதிய அந்த கிதாபில மட்டும்தான் அந்த செய்தி இருக்கிறது, தமிழ் புத்தகத்தில் உள்ள செய்தி என்று எண்ணம். இந்த தூபத்தில் முதலாம் நீங்க எடுத்த கிதாபு தானே, நான் எடுத்திருக்கிறோம். நான் மட்டும் கொண்டு வந்து காட்டினால் அடுத்த நாளைக்கு மீட்டிங் போட்டு பேசுவாங்க. எப்போ மார்க்கெட் மீட்டிங் நடந்து அடுத்த நாள் மீட்டிங் போட்டு அவர்கள் சொல்லி இருப்பார்கள், அது ஆதாரமற்ற நூல் இருக்கிறதுதான், செய்தியும் அது இருக்கிறது, ஆனா ஆதாரமற்ற நூல் என்று சொல்லிவிடலாம். சொல்லி இருப்பார்கள். சொன்னார்களா? எத்தனை நாளாகிவிட்டது? சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டார்கள்? இது அவர்கள் ஆதாரத்துக்கு எடுத்த நூலைத்தான் நான் பேசுகிறேன். இதில்தான் சகலருக்கும் ஆதாரம் இருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு புத்திசாலிகள் இந்த ஆரிமுஷாக்கள் என்பதை நான் சொல்லாமல் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? சரி சகோதரர்களே, இந்த சால்வைக்கு கரியது, இந்த சால்வைக்கு மூலம் எது? பஞ்சு. மூலம் பஞ்சாக, கரு பஞ்சாக இருக்கின்ற பொழுது இந்த சால்வையிலே அந்த கருவான பஞ்சு, மூலமான பஞ்சு இருக்குமா இருக்காதா? இருக்கத்தானே வேண்டும். இந்த சால்வைக்கு பஞ்சு மூலப்பொருள் என்றால் அந்த மூலப்பொருளில் என்றும் உண்டான சால்வையில் மூலப்பொருளான பஞ்சு இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, தம்பிஞ்சவா இது என்னடா இருக்குன்னா பஞ்சுதான் இருக்கு. பஞ்சுதான் இதற்கு மூலப்பொருள். பஞ்சுதான் சால்வையுடைய வடிவத்திலே வந்தது, பஞ்சுதான் சாரனுடைய வடிவத்திலே வந்தது, பஞ்சுதான் ஷர்ட்டுடைய வடிவத்திலே வந்தது. ஆகையினால் ஷர்ட்டுக்கும் சாரனுக்கும் சால்வைக்கும் பஞ்சு மூலகர்த்தாவாக மூலப்பொருளாக இருப்பதினால் அந்த மூலப்பொருள் சாரனிலும் ஷர்ட்டிலும் சால்வையிலும் இருக்கவே வேண்டும் என்று சின்ன பிள்ளை கூட சொல்வான். இந்த இடத்திலே நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கு மார்க்கெட்டே மீட்டிங்கிலே இந்த கிதாபில் இருந்து விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி, நாயகத்துடைய ஒளி இறைவனுடைய ஒளியில் இருந்து வந்ததுதான். அது வேறு இது வேறு என்பது அல்ல. எனவே அல்லாஹ்தான் முஹம்மதாக தோன்றினான், அல்லாஹ்தான் முஹம்மதாக வந்தான். மார்க்கெட் மீட்டிங்கிலே நான் பேசினேன் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று. அதற்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன். ஆனால் போதாது, மீண்டும் நான் சொல்வேன். இரண்டாவது விஷயம் பேசி இருக்கிறேன், அதற்கு இன்று நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது என்ன? அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே வந்தான். لقد جاء مولانا بصورة أحمد وإلا كيف الحق يعرب ويفسد என்ற பைத்துக்கு நான் பொருள் சொன்னேன். அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே வந்தார் என்று இன்று நான் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன? அல்லாஹ்தான் முஹம்மதுடைய ஒளியாக வந்தான், அல்லாஹ்தான் முஹம்மதாக வந்தான். அல்லாஹ்தான் முஹம்மதாக மட்டும் வந்த அல்லாஹ் நீயாக நானாக என்னுடைய பேச்சை வாங்கி கொடுக்கும் இந்த ஒலி வாங்கியாக, நாம் உட்கார்ந்திருக்கும் புத்துவமாக, நாம் அணிந்திருக்கும் ஷர்ட்டாக, சாரனாக, நாம் அனுபவிக்கும் சாப்பிடும் உணவாக, குடிக்கும் நீராக, சகலராகவும் வந்திருப்பவர் யார்? முகம்மது மட்டும்தானா அல்லாஹ்வுடைய உருவத்தில் வந்தார்? அல்லது அல்லாஹ் முகம்மதுடைய உருவத்தில் மட்டும்தானா வந்திருக்கிறான்? இல்லை, முகம்மதுடைய உருவத்தில் வந்தவனும் அவனே. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல உருவங்களிலும் வந்தவன் அவன் தான், வேறு யாரும் அல்ல. இதை எப்படி சொல்லுவீங்க? ஆதாரம் இருக்கிறான் நீங்க கேட்கலாம் அல்லவா? அவர்கள் எடுத்த அத்தொகுபத்தில் முறுக்கலா என்ற அதே நூலில் இருந்து நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அதே கிதாபில் இருந்து
உங்களுக்கு அரபு வசனம் விளங்காது, அவர்கள் விளங்க வேண்டுமே என்பதற்காக அந்த வசனத்தையும் நான் வாசித்து சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? இரவலமும் அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஜமீஅல் மௌஜூதாத், உலகத்தில் இருக்கின்ற சர்வ சிருஷ்டிகளும் எதுவாக இருந்தாலும் சர்வ படைப்புகளும் மின் ஹைருல் வஜூத் ஐனுல் ஹக்கி சுப்ஹானஹு வ தஆலா, உலகத்தில் இருக்கின்ற சர்வ சிருஷ்டிகளும் அந்த அல்லாஹ்வே தான், வேறொன்றும் இல்லை. அடிச்சிருக்கிறார். சரியான இதுக்கு மேலே ஏதாவது குண்டு இருக்கிறதா? இதற்கு மேல் பவர் கூடிய குண்டு இருக்கிறதா? மறைமுகமாக சொல்லவில்லையே, பகிரங்கமாக எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார் இந்த கிதாபிலே. என்ன சொல்கிறார்? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அந்த ஜமீஅல் மௌஜூதாத், படைப்புக்கள் அனைத்தும், இந்த அரச மரமாக இருந்தாலும் சரிதான், இந்த அவுலியாவை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கட்டிடமா இருந்தாலும் சரிதான், இந்த ஒளி வாங்கியா இருந்தாலும் சரிதான், சகல படைப்புகளும் ஐனுல் ஹக்கி சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வாகவே இருக்கின்றன. அல்லாஹ் தானாகவே இருக்கின்றன. அல்லாஹ் வேறு, இவைகள் வேறல்ல. அல்லாஹ் தான் இவைகளாக வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். மூலப்பொருள் என்ற இடத்திலே நோக்குகிற பொழுதும் உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனைக்கும் மூலப்பொருள் அவனே. எனவே அவனேதான் இப்படியான பற்பல நாம ரூபங்களிலே பிரபஞ்சமாக வந்திருக்கிறான். ومن حيث التعجل غير الحق سبحانه وتعالى. நீ, நான், அது, இது என்று தனித்தனியே ஒவ்வொன்றை நோக்குகிற பொழுதும் அது அல்லாஹ்வுக்கு வேறானதாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ் என்பவன் அனைத்தையும் சேர்த்துக் கொண்டவன் தானே அல்லாஹ், எல்லாத்தையும் உள்ளடக்கியவன் தானே அல்லாஹ். இதை பார்த்துக்கிட்டு இதுதான் அல்லாஹ்ங்களாம். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அவருடைய வெளிப்பாடுகளில் ஒன்று. இப்படியும் வழியாகி இருக்கிறான், இப்படியும் வழியாகி இருக்கிறான், இப்படியும் வழியாகி இருக்கிறான். எல்லாவரையும் وذلك من حيث أن الموجودات சர்வ சிருஷ்டிகளும் இன்னமா ஹிய மவாஹிருல் ஹக், அல்லாஹ் தஆலாவினுடைய கண்ணாடிகளாக இருக்கின்றன. சர்வ சிருஷ்டிகளும் அல்லாஹ்வின் கண்ணாடியாக இருக்கின்றன. அவைகளிலே அல்லாஹ் தஆலா வழியாகி இருக்கிறான். எனவே சகோதரனே, நீ என்ன நினைக்கிறாய்? நான் இப்படி சொல்லுவதனால் வேற என்ன நினைக்கிறாயா? அப்படி நினைக்காது. சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போறாமல் ஓடுறாங்க. யார் கொண்டு போறாங்க? பலஸ்தீன் அவங்களுக்கு வேறு, இஸ்ரவேல் கொண்டு போடுறது போல் இந்த ஆதிமுஷாக்களுடைய தலையிலே இந்த தோபத்தில் முர்சலாவை வெளியிட பெரியார் மாமேதை கொண்டு போடுகிறார். என்ன சொல்லுகிறார்? எல்லாம் அல்லாஹ். எப்படி சொல்ற? எல்லாம் அல்லாஹ், எல்லாம் மக்களே, எல்லாம் அவரே. தெளிவாக சொல்கிறார். இதை விட என்ன தெரிய வேண்டும்? இதை விட என்ன விவரம் வேண்டும்? உங்களை தான் கேட்கிறேன், அந்த ஆலிம் சாக்களையும் கேட்கிறேன். எனவே இதை விட மேலதிக விவரம் தேவையே கிடையாது. சரி தம்பி, இப்படி நான் சொல்வதனால் உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். எல்லாமாய் அவனே வெளியானான், எல்லாமாய் அவனே வந்தான் என்றுதானே நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் என்ன பைத்தியகார கதையாடுகிறது?
மலமாக, சலமாக, நாயாக, பன்றியாகவும் அவன் தானே அவனியானான். என்ன மடத்தனமான கல்வி கலைகள்! அது நஜீஸ் அல்லவா? பன்றி அசுத்தம், நாய் அசுத்தம், சலம் அசுத்தம், மலம் அசுத்தம். அசுத்தமாகவும் அவன் வந்திருக்கிறானா என்று நீ கேட்கலாம் அல்லவா? உனக்கு கேட்க தோணுகிறதல்லவா? அதை அவரே விளங்கிக் கொண்டார், கிதாப் எழுதியவரே விளங்கிக் கொண்டார். இப்படி நாம் சொல்வதனால் ஒருவன் இப்படி நினைக்கலாம், அதற்கும் விளக்கம் சொல்ல வேண்டுமே என்று அறிந்து அவர் சொல்லுகிறார். நீ கேட்கலாம் மனிதா, يلزم من هذا أن يكون الحق سبحانه وتعالى بذاته في موضع النجاسة وهي أشد شراعة واستكرام. அல்லாஹ் தஆலா தான் சகலராகவும் மையாகியது என்று நீங்கள் சொன்னால், நஜீஸாக அசுத்தமாக அவன் வெளியாகினான் என்ற கருத்தும் வருமே. எல்லாமாய் வந்தவன் அவன்தான் என்றால் நஜீஸ், சலம், மலம், நாய், பன்றி இவைகளும் அவனுடைய வெளிப்பாடுதான் என்றால் ஒரு நல்ல பொறுப்பாக ஒரு விதமாக வல்லவாயிருக்கிறது என்று நீ கேட்டால் நான் சொல்றேன். அப்பா பதில் இல்லாமல் இல்லை, பதில் சொல்கிறேன் கேள். இன்ன வஜூதஹு தஆலா, அல்லாஹ் தஆலாவாகிறவன் லா யஹ்சுல் லஹு பிவாசித்தத்தில் ظهورி ஃபில் மவாஹிரி ஷைவா ஜியாதத்துல் கமால் ولا يحصل له بواسطة الظهور في المظاهر الخبيثة نقصان وعيب. என்ன அழகா சொல்லிக்கிறார் சோழர்கள். ஆனால் ஒன்றும் இந்த உலமாக்களுக்கு, இந்த ஆலிம்சாக்களுக்கு நான் ஒரு வகையிலே நானும் நீங்களும் சேர்ந்து நம்பி சொல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இப்படி பத்துவா கொடுக்கவில்லை, ஆனால் நானும் பகிரங்கமாக பேசியிருக்க மாட்டேன். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே பேச வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தியவர்கள் அவர்களேதான். அவர்கள் பத்துவா கொடுத்ததினால்தான் இந்த தத்துவங்களை எல்லாம் உங்கள் மத்தியிலே பகிரங்கமாக, விவரமாக, விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு நிலை, ஒரு அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மேடையில் ஏற்பட்ட மின்சார சீர்கேட்டின் காரணமாக சம்சுல் உலமா அவர்களின் ஆன்மீக உரையை முழுமையாக இந்த ஒளி நாடாவில் தர முடியாமைக்கு வருந்துகின்றோம் நேயர்.